அன்பே சிவம், சிவன்தான் அன்பு என்று சொல்லுகின்றார்கள் ஆன்மீக பெரியோர்கள். அன்பின் வழியது உயர்நிலை என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். ஆக அன்பின் மூலமாக இறைவனை அடைவதற்கு பல வழிகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த இறைவன் அன்பின் மூலமாக எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றாகவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல முக்கியமான தினங்களை அதற்காக வகுத்து அதன் வழி நடக்க வேண்டும் என்பதற்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் உண்டு. அந்த விதத்தில் மார்கழி மாதத்தில் விஷ்ணு பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று விரதம் இருந்து மிக முக்கியமான நாளாக கொண்டாடி சிறப்பிக்கின்றார்கள். அப்படித்தான் சிவபக்தர்கள் மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரியை கொண்டாடுகின்றார்கள். 12 மாதங்களிலும் வருகின்ற சிவராத்திரி ஒன்றென்றாலும் மாசி மாதத்தில் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பல புராண இதிகாச கதைகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள். அதில் ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இது உங்கள் முத்தமிழ் பார்வை. என்ன செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மகா சிவராத்திரி என்பது புராண இதிகாச காலங்களில் சொல்லப்படுகின்ற பல்வேறு கதைகள் உண்டு இல்லையா? அதன் வழியாகவே நம்முடைய முன்னோர்கள் முதல் இப்பொழுது வரை இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். அது முக்கியமான ஒரு விரத திருநாளாக கொண்டாடப்படுகின்றது சிவபக்தர்களால். அந்த விதத்தில் நாவுக்கரசர் பெருமானை தன்னை சுண்ணாம்பு கால்வாயில் வைத்து தீயிட்ட பொழுது அந்த இறைவனுடைய நிழலில் இளைப்பாறியதாக அவர் சொல்லுகின்ற செய்திதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இனடை நிழலே என்று சொல்லுகின்றார். அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்குகின்ற பொழுது தென்றலாக இருக்கின்றதாக சொல்லுகின்றார் நாவுக்கரசர் பெருமான். அப்படிப்பட்ட அந்த திருவடியை நாம் பற்றி கொண்டு அன்பின் வழியாக அவரை அடைய நினைக்கின்ற பொழுது அவனுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக 5 எழுத்து மந்திரமாம் சிவாய நம என்று சொன்னால் போதும் என்று சொல்லுவது நம்முடைய சித்தர் பலரும் சொல்லுகின்ற செய்திகள். இதுல நம்ம ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா, பல கதைகள் நமக்கு தெரியும். உதாரணமாக, ஒரு வேடன் இரவு முழுவதும் வில்வ மரத்தின் மீது இருக்க தன்னையும் அறியாத அந்த வில்வ இலை இறைவன் மீது பட்டதால் அவனுக்கு நல்ல இறைகதி கிடைத்ததாக சொல்லப்படுகின்ற செய்தியை நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த சிவாய நம என்று கூட சொல்லவில்லை, அமைதியாக இருந்து அந்த வில்வ இலை இறைவன் மீது படுவதற்கு தான் ஒரு காரணமாக கருவியாக இருந்ததனுடைய விளைவில் அவனுக்கு அந்த ஒரு நற்கதி கிடைத்ததாக சொல்லப்படுகின்ற செய்தி. அப்படித்தான் இந்த சந்தேகங்கள் பல உண்டு எல்லோரிடத்திலும். அப்படி நாரதருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வந்தது. நாரதர் பிரம்மாவிடம் சென்று இதற்கான உபாயம் என்ன என்று கேட்கின்றார். அதற்கு, ஏனென்றால் நாரதரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். நாரதர் கலகம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது கடைசியில் நன்மையில் தான் முடியும் என்பது எல்லோராலும் அறிந்த ஒன்று. திரிலோக சஞ்சாரி என்று நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடியவர். கையில் மகதி என்ற ஒரு வீணை வைத்திருக்கின்றார். அதன் மூலம் அவர் மீட்டுகின்ற அந்த இசை அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இறைவனை அடைவதற்கான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்ற செய்தி. இப்படி நாரதரை பற்றி பல செய்திகள் இருந்தாலும் அவர் பிரம்மாவிடம் சென்று எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது, இதை பற்றி தாங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்கின்றார். என்ன என்று கேட்கின்றார் பிரம்மா அவர்கள். அவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் சொன்னார், எல்லோரும் சொல்லுகின்றார்கள் நமசிவாய சிவாய நம என்று 5 எழுத்து மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்களே, அப்படியானால் சிவாய நம என்று சொல்லுகின்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தின் சக்தி தான் என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது பிரம்மா அவர்கள் சற்றே சிந்தித்து விட்டு நாரதரை அழைத்து, அதோ ஓர் அழுக்கான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறதே ஒரு ஈ, அதனுடைய காதில் சென்று சிவாய நம என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லுகின்றார். அதனுடைய பொருளை உனக்கு நான் சொல்லுகின்றேன் என்று. இவ்வளவுதானே என்று சாதாரணமாக நாரதர் அவர்கள் அந்த ஈ அமர்ந்திருக்கின்ற இடத்தில் சென்று அதனுடைய காதில் சிவாய நம என்று சொல்லுகின்றார். சொன்ன மாத்திரத்தில் அந்த ஈ உயிர் விரிந்து விடுகின்றது. கேட்டதும் இவருக்கு ஆச்சரியத்தில் பிரம்மாவிடம் வந்து, என்ன நீங்கள் சொன்னீர்கள் என்று நான் சொன்னேன், சொன்ன மாத்திரத்தில் அந்த ஈ மரணித்து விட்டதே என்று சொல்லுகின்றார். அப்படியா, சரி பரவாயில்லை, அதோ அழகாக ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருக்கிறது பார், அது அமர்ந்திருக்கிற இடத்தில் சென்று அதனுடைய காதில் சிவாய நம என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லுகிறார். சரி என்று நாரதர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அந்த வண்ணத்து பூச்சியினுடைய காதில் சிவாய நம என்று சொல்லுகின்றார். சொன்ன மாத்திரத்தில் அந்த அழகான வண்ணத்து பூச்சி இறந்து விடுகிறது. இப்பொழுது நாரதருக்கு ஆச்சரியம் மேலிட, தாங்கள் சொன்னதைத்தான் நான் சொன்னேன், ஆனால் இரண்டும் இப்படி மரணித்து விட்டதே, நான் என்ன செய்வது என்று ஆச்சரியத்தில் பிரம்மாவிடம் கேட்கின்றார் நாரதர். சரி பரவாயில்லை, விட்டுவிடு,
அதோ மரத்தில் அமர்ந்திருக்கிறதே ஒரு ஆந்தை, அதனுடைய காதில் சென்று நீ சிவாய நம என்று சொல்லிவிட்டு வா, அதனுடைய பொருள் உனக்கு தெரிந்துவிடும், அல்லது நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது இவருக்கு பயம் வந்து விடுகிறது. இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த ஆந்தையினுடைய காதில் சென்று சிவாய நம என்று சொல்லுகிறார். அப்படியே சொன்ன மாத்திரத்தில் அதனுடைய செவியில் அந்த வார்த்தை பட்ட மாத்திரத்தில் அது இறந்து விடுகிறது. இப்பொழுது நாரதருக்கு மிகவும் பயம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் ஒவ்வொரு உயிருக்கும் மரணிக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பயந்து பிரம்மாவிடம், தாங்கள் சொன்னதால் நான் சொன்னேன், ஆனால் அவை மூன்றும் இறந்து விட்டது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, இப்படி ஒரு பாவத்தை செய்ய என்னை தூண்டி விட்டீர்களே என்று கேட்கின்றார். நான் உங்களிடத்தில் கேட்டது சிவாய நம என்று சொல்லுகின்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தின் சக்திதான் என்ன என்று தானே கேட்டேன், அதற்கு இப்படி செய்து விட்டீர்களே என்று பரிதவித்து போகின்றார் நாரதர். உடனே பிரம்மா அவர்கள், பரவாயில்லை, நான் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அதை மட்டும் செய்துவிடு, உனக்கு அதனுடைய பொருளை நான் உணர்த்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இவருக்கு பயம் வந்து விடுகிறது நாரதருக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, என்ன சொல்லுகின்றார் என்று கேட்போம் என்று சொன்னால், அதோ ஒரு பசுவின் பக்கத்தில் கட்டி இருக்கப்படுகின்ற அந்த கன்று இருக்கிறதல்லவா, அந்த கன்றினுடைய செவியில் சென்று நீ சிவாய நம என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நாரதருக்கு பயம் வந்து விடுகிறது. பசுவின் அருகில் அழகாக விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த கன்றின் காதில் நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்றுக்கும் ஏற்பட்ட நிலை இதற்கு ஏற்பட்டு விட்டால் ஒரு பசுவினுடைய கன்றை கொன்ற பாவம் நமக்கு வந்து விடுமே என்று பயந்து பயந்து செல்லுகிறார் நாரதர். அவர் சென்று மிகவும் பயந்து அந்த கன்றினுடைய காதில் சிவாய நம என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் கன்று இறந்து விடுகிறது. இப்பொழுது துடிதுடித்து போகின்றார் நாரதர். ஐயோ, இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் நான் செய்து விட்டேனே, நான் என்ன செய்வது என்று ஓடி வந்து பிரம்மாவிடம் சொல்லுகின்றார். ஐயா, தாங்கள் சொன்னதை நான் சொன்னேன், ஆனால் இப்படி நடந்து விட்டதே, நான் என்ன செய்வது, இந்த பாவத்திற்கு நான் என்ன செய்வது என்று துடிக்கின்றார். பிரம்மா சொல்லுகின்றார், இவை அனைத்திற்கும் என படைப்பு கடவுள் என்றுதான் நாம் சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். ஆயினால் அவர் சொல்லுகின்றார், அவனுடைய காலங்கள் முடிந்து விட்டது, அந்த தருணத்தில் தான் உங்களை நான் சொல்ல சொன்னேன், நீங்களும் சொல்ல அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது, அதனால் ஒன்றும் பாவம் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஐயா, விட்டு விடுதல் என்பது முடியாது. காரணம் என்ன என்றால், நான் உங்களிடத்தில் கேட்டது சிவாய நம என்று சொல்லுகின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தின் பலன் என்ன என்று கேட்டேன். ஆனால் நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு உயிராக பிரிந்து விட்டதே, நாம் என்ன செய்வது என்று துடித்து அதற்கான பதிலை கேட்கின்றார் பிரம்மாவிடம். சரி, பரவாயில்லை, நிறைவாக ஒன்று நான் சொல்லுகின்றேன், அதை நீ சென்று சொல்லிவிட்டு வா, அதனுடைய பலனை முழுமையாக நான் உனக்கு உணர்த்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இன்னும் பயம் வந்து விடுகிறது நாரதருக்கு. என்ன செய்வது, தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று நாரதர் பயத்தோடு என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது அதோ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கின்றது அல்லவா, அந்த குழந்தையினுடைய காதில் சென்று சிவாய நம என்று சொல்லிவிட்டு வா, அதனுடைய பொருளை நீ அறிந்து கொள்ளலாம், அல்லது உனக்கு நான் உணர்த்துகின்றேன் என்று சொல்கின்றார். இப்பொழுது உண்மையில் நாரதருக்கு உயிர் இல்லை. காரணம், அவைகள் என்னதான் இருந்தாலும் உயிர்தான் இறந்து விட்டது. ஆனால் இது ஒரு குழந்தை, அந்த பாவத்தையும் நாம் செய்துவிட வேண்டுமா என்று நினைத்து பயந்து பயந்து சென்று அருகில் அந்த குழந்தையின் காதில் சென்று சிவாய நம என்று சொல்லுகின்றார். சொன்ன மாத்திரத்தில் அந்த குழந்தை பேசுகின்றது. நாரதர் பெருமானவர்களே, நான் தான் அந்த ஈயாகவும் வண்ணத்து பூச்சியாகவும் ஆந்தையாகவும் கன்றாகவும் இருந்தேன். தாங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னுடைய செவியில் பட்டதன் பலனாக ஒவ்வொரு நிலையில் உயர்ந்து தற்பொழுது நான் குழந்தையாக பிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆக அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை பலன் கிடைத்திருக்கிறது பாருங்கள் என்று அந்த குழந்தை சொன்னது. ஆக இந்த ஒரு வார்த்தை தன்னுடைய காதால் கேட்ட மாத்திரத்தில் அடுத்த நிலைக்கு ஏற்படுகின்ற உயர்ந்த நிலை கிடைக்கின்ற ஒரு பலன் அந்த சிவாய நம என்ற சொல்லில் இருக்கிறது என்பதை நாரதர் பெருமான் தெரிந்து கொள்வதற்காக பிரம்மா அவர்கள் செய்த செயல். காதால் கேட்டதற்கே இப்படி உயர்ந்த நிலை கிடைத்திருக்கின்றதே, அதை ஒரு இரவு முழுவதும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படி நாம் சொல்ல சொல்ல எந்த அளவிற்கு நமக்கு உயர்ந்த ஒரு நிலை கிடைக்கும் என்பதை இந்த பிரம்மாவும் நாரதரும் சொன்ன இந்த செய்தியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றதல்லவா. ஆக சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதுதான் நம்முடைய ஆன்றோர் வாக்கு. அதனால்
இந்த மகா சிவராத்திரியின் இரவில் நாம் முழுவதும், அதாவது அந்த இரவு முழுவதும் பார்வதி தேவி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரியன் மறைவதிலிருந்து அதிகாலை எழுகின்ற வரையில் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து இறைவனுடைய திருநாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு அந்த முழு பலனும் கிடைக்கும் என்று சிவபுராணத்தில் சொல்லப்படுவதாக பார்வதி தேவி சொல்லியிருக்கிறார். ஆக சிவாய நம என்று நாம் சிந்தித்திருப்போம். இரவு முழுவதும் ஒரு வேடன் அந்த வில்வ மரத்தின் மீது இருந்து அந்த வில்வ இலை தன்னையும் அறியாமல் சிவன் மீது விழுந்த காரணத்தினால் அவருக்கு நல்ல நிலை கிடைக்கிறது. ஒரு எலி தான் ஓடுகின்ற வேகத்தில் தன்னுடைய பாதம் பட்டு அந்த எரிகின்ற விளக்கினுடைய திரி தூண்டப்பட்டதால் மகாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு மிகப்பெரிய மன்னனாக பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா? இவையெல்லாம் தன்னையும் அறியாமல் இறைவனுக்கு தான் செய்த தொண்டால் கிடைக்கின்ற பலன் என்பதை உணர்கின்ற பொழுது, இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய VIP எல்லாம் சேர்ந்து இரவு முழுவதும் ஆடுவதாலும் பாடுவதாலும் இறைவனை வணங்கிவிட்டதா அர்த்தம் அல்ல. அல்லது இறைவனை அப்படி ஆடிப்பாடிதான் இறைவனை வணங்க வேண்டும் என்று சிவராத்திரி சொல்லப்பட்டதும் அல்ல. சித்தர் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் இறைவனுடைய திருநாமத்தை மட்டும் சொல்லுங்கள், இறைவனுடைய திருநாமத்தை வணங்குங்கள், ஆலயத்தில் சென்று தொழுது அவன் அருள் பெறுங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அதுவே மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. எனவே இந்த மகா சிவராத்திரியில் இரவில் முழுவதும் கண் விழித்து இறைவனுடைய திருநாமமான சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் சொல்லி 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவோம், அவன் அருள் பெறுவோம். வள்ளுவர் சொல்லுவார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று. நல்வினை தீவினை 2 நாள் ஏற்படுகின்ற தீமைகளை அந்த இறைவனுடைய அருளால் நீக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். ஆக இறைவனை நம் முழு மனதோடு வேண்டி விரும்பி அவன் அருளை பெறுவதற்கு அவன் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவோம். அந்த சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி, எனவே இறைவன் அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க இந்த மகா சிவராத்திரியில் இறைவனை வணங்குவோம், அன்பால் அவன் அருள் பெறுவோம். எனவே சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த வாக்கிற்கு இணங்க இந்த மகா சிவராத்திரியை போற்றி வணங்குவோம், இறைவன் அருள் பெறுவோம். நம்முடைய முத்தமிழ் பார்வை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.